உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ்பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியில் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நாளும் பல்வேறு விதமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிற ஆண்டவர் மீண்டும் ஒரு நாளுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய அருளை, இரக்கத்தை நிறைவாக தந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய அன்பிற்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக சிறப்பாக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னும் இன்றைய நாளிலே சிறப்பாக தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண ஆண்டு நினைவுகளையும் கொண்டாடுகிறவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆசீர் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே இறந்து போய் நினைவு கூறப்படுகின்றவர்களுக்காக சபிப்போம். ஆண்டவர் நீதியின்படி அல்ல, இரக்கத்தின்படி இவர்களுடைய குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தம்முடைய நித்திய சம்பாவனை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அத்தோடு வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். நல்ல மருத்துவனாக தன்னுடைய வல்லமையான கரங்களினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாளிலே தங்களுடைய நீண்ட பயணங்களை மேற்கொள்வர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய பயணங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவருடைய வழித்துணை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணமாக இருக்க ஆண்டவர் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக இந்த நாள்களில் நாங்கள் தூய ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் மன்றாடுவோம். தூய ஆவியானவருடைய அருள்பொழிவு எங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் தூய ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தை தந்து நாங்கள் செல்ல வேண்டிய பாதையை காட்டுகிற வழிகாட்டலை தூய ஆவியானவர் நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் இன்றைய நாளிலே திரு அவை புனித ரீட்டனையினுடைய விழாவை நினைவு கூறுகிறது. காசியா நகரிலே, இத்தாலியில் இருக்கிற காசியா நகரிலே பிறந்தவர். இவர் அசாத்தியமான காரியங்களை கூட சாத்தியமாக்கக்கூடிய ஒரு புனிதை. சிறப்பாக இந்த புனித இடம் எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்வில் எதெல்லாம் அசாத்தியமாக தென்படுகிறதோ அவை எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிற பரந்து பேசுதலை ரீட்டனை எங்களுக்கு நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்தலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர்.
இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறைப்பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 வசனங்கள் 13 தொடக்கம் 21 முடிய. அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியாவும் பெஸ்தை சந்திக்க செசேரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கின்றார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது உரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்று காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தப்படவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குமிழிப்போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீடரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணில் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே, அவர்களை போற்றிடுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். Hallelujah.
ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறி அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறைவசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கெல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்லுவார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்களிலே நாங்கள் சிறப்பாக தூய ஆவியானவருடைய வருகைக்காக நாங்கள் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஞாயிறு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்தார். அவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக தூய ஆவியானவரை வாக்களித்து விட்டு சென்றார். இந்த ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் சிறப்பாக மன்றாடுகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்தே விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். சிறப்பாக இந்த காலங்களுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது தூய ஆவியானவருடைய அருள்பொழிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது தன்னுடைய பணியை தொடர்ந்து மாற்றுவதற்காக ஒரு சீடர் குழாமை தெரிவு செய்தார். 12 பேரை தெரிவு செய்தார். அவர்களிலே ஒருவர் தவறிவிட்டார். அதற்கு ஈடாக இன்னும் ஒருவர் உள்வாங்கப்பட்டார். இந்த 12 சீடர்கள் தங்களுடைய உருவாக்கத்தை பெற்று கொண்டிருக்கிற காலத்திலே ஆண்டவர் இயேசு தனக்கு பிற்பாடு இன்னமொரு தலைவரை நியமிக்கிற ஒரு நிகழ்வை நாங்கள் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். தான் முன்னேற்றம் அடைந்த பிற்பாடு அவர்கள் சிதறி போகாமல் ஒரு தலைமை பொறுப்புள்ள ஒருவருடைய வழிகாட்டலிலே தன்னுடைய பணி முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு ஒரு தலைவரை இந்த இடத்திலேயே நியமிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தலைவர் இராயப்பர். எனக்கு தெரியும், அவர் ஒரு படங்களிலே நாங்கள் பார்க்கிற போது ஒரு வயது முதிர்ந்தவராக காட்சி கொடுப்பார், ஒரு முரடனை போல காட்சி கொடுப்பார். அவருடைய இடுப்பிலே ஒரு கத்தி செருகப்பட்டிருக்கும். இதற்கிடத்தாலும் ஒரு முன் கோபி போல தான் அவர் செயல்படுவார். உடனடியாகவே களத்தில் இறங்கி செயல்பாடுகளை முன்னெடுக்கிற ஒரு மனிதனாகத்தான் ராயப்பர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய உருவாக்கத்தின் பிற்பாடு அவர் அன்பு என்கின்ற ஒரு உன்னதமான பண்பை தன்னுடைய வாழ்விலே மேல்வரி சட்டமாக கொண்டு அந்த அன்பின் அடிப்படையில் தான் தன்னுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிற ஒரு உரையாடலை நாங்கள் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுருவிடம் கேட்டார்,
நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு அதுதான், அன்பு செலுத்துவது. அன்பிருந்தால்தான் நாங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் வாழுவோம், எங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக கொடுக்க நாங்கள் முன் வருவோம். இந்த 3 வினாக்களிலும் ஆண்டவர் இயேசு கேட்பது, நீ என்னை அன்பு செய்கிறாயா? மற்றவர்களை விட நீ என் மீது அன்பு காட்டுகிறாயா? 2வது வினாவை தொடுத்து 3வது வினாவை தொடுக்கிற போது தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சீமோன் பேதுரு மனமுடைந்தவராக துயருற்று அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா? நான் மறுதளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். நான் மறுதளித்தாலும் ஆண்டவரே, உம்மீது எனக்கு ஆழமான அன்பு உண்டு என்று சொல்லி அந்த இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய பேதுரு தன்னுடைய அந்த அன்பினுடைய அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். 3 முறை பேதுரு ஆண்டவரை தெரியாதென்று சொல்லி மறுதளித்தார். ஆண்டவரை 3 முறை தெரியாதென்று சொல்லி மறுதளித்த பேதுருவுக்குத்தான் ஆண்டவர் இயேசு தோன்றி 3 முறை அந்த மறுதளிப்பை அவர் மாற்றி அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நிலை அந்த இடத்திலே உருவாக்குகிறதை நாங்கள் பார்க்கலாம். தலைமைத்துவம் என்பது அன்பை அடித்தளமாக கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறது. எங்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு அன்பிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் பல்வேறு நிலைகளிலே நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாங்கள் தலைவர்களாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்வில் உண்மையாகவே அன்பிருக்கிறதா? எங்களிடம் தரப்பட்டிருக்கிறவர்கள் மட்டும் நாங்கள் கரிசனையோடு அன்பு காட்டி அவர்களை வழிநடத்துகிறோமா என்கின்ற ஒரு ஆழமான கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். ராயப்பர் தெரிவு செய்யப்பட்டார். ஆண்டவர் இயேசுவினாலே அவருக்கு கொடுக்கப்பட்டது, நீ அன்பு செய்கிறாயா என்கின்ற ஒரு கேள்வி அவர் மீது தொடுக்கப்பட்டது. அந்த அவருடைய தலைமை பொறுப்பு என்பது அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கிறது. சிறப்பாக இவற்றை நாங்கள் தியானிக்கிற போது இன்றைய நாளிலே திரு அவை காசியா நகரிலே பிறந்த இத்தாலி காசியா நகரிலே பிறந்த புனித ரீட்டென்னையினுடைய விழாவையும் நினைவு கூறுகிறது. சிறப்பாக இந்த ரீட்டென்னையை அவருடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால் தெரியும். சிறு வயதிலே அவர் திருமணம் முடித்தவர். அவருடைய குடும்ப வாழ்வு பெரியதொரு குழப்பகரமான ஒரு வாழ்வாக இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்விலே இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு அப்படியினால் எல்லா விதமான சவால்கள் துன்பங்களையும் வெற்றி கொண்டார். அதனால்தான் திரு அவை அசாத்தியமான காரியங்களை கூட சாத்தியமாக்கக்கூடிய புனிதை என்று சொல்லி இவரை எங்களுக்கு தந்திருக்கிறது. ஆகவே அவருடைய அந்த நினைவை நாங்கள் நினைவு கூறுகிற போது சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்வில் எதெல்லாம் அசாத்தியமாக இருக்கிறதோ, முடியாதென்று சொல்லி இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் இந்த புனிதையினுடைய பரந்து பேசுதலுக்குள் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். புனிதையினுடைய பரந்து பேசுதல் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கிற போது அந்த அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்விலே சாத்தியமாகும். சிறப்பாக நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய வாழ்விலே அன்பை மேல்வரை சட்டமாக கொண்டு வாழுகிறவர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளுவோம். அசாத்தியமான காரியங்களை எங்களுடைய புனிதையிடம் ஒப்புக் கொடுத்து சாத்தியமானதாக மாற்றி நம்பிக்கையிலே நாங்கள் வளர்ந்து ஆண்டவருக்கு சான்று பகருகிற நல்லதொரு சாட்சிய வாழ்வை வாழுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அமைதியின் ஊற்றே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவரும் அமைதியின் வழியில் மக்களை நடத்திட தூய ஆவியின் வல்லமையில் என்றும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் பிறரின் தவறுகளை முழு மனதோடு மன்னிக்கவும், அன்பின் சமூகத்தை கட்டியெழுப்பவும் மற்றும் தூய ஆவியின் வரங்களை வாழ்வாக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையாகிய இறைவா, நோயால் அவதியுறும் அனைவரும் ஆவியின் அருளால் நற்சுகம் பெறவும், மகிழ்வான மற்றும் இயல்பான வாழ்வை மீண்டும் பெறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் தெய்வமே இறைவா, எம் சமுதாயத்தில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எனும் பாகுபாடு களைந்து ஒருவர் மற்றவரை ஏற்று வாழும் நல்லெண்ணம் யாவரிடத்திலும் ஊற்றெடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையோராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாகவே விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மனுவமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் சம்மரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம்மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி.
வாழ்த்துவோம் 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 மாதாவை வாழ்த்துவோம் 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 மாதாவை. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.